இது மகிமை நேரம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்தில் மகிமை நேர நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இந்த நாட்கள்ல நம்ம தியானித்து வருகிறதான தலைப்பு என்ன அப்படின்னா, சிலுவையில நியாயப்பிரமாணத்தை ஆண்டவர் நிறைவேற்றினாரு அப்படின்றத நம்ம பார்க்கிறோம். சிலுவையில் நிறைவேற்றப்பட்ட பலிகளை குறித்து நம்ம தியானித்து வருகிறோம். பாவ நிவாரண பலியாக நமக்காக ஆண்டவர் சிலுவையில பலியானார். குற்ற நிவாரண பலியாக ஒப்பு கொடுத்தார் அப்படின்றத நம்ம பார்க்கிறோம். சமாதான பலியானார், போக்காட்டு பலியானார் அப்படின்றத நம்ம பார்க்கிறோம். வான பலியானார் அப்படின்றத நம்ம பார்த்தோம். அதுக்கப்புறமா சர்வாங்க தகன பலியானார் அப்படின்றத நம்ம பார்த்தோம். இந்த நாளில் இறுதி வசனமாகிய 7வது வசனத்தை நம்ம பார்க்கிறோம். பிதாவே, உங்களுடைய கைகளில் என் ஆவியை ஒப்பு கொடுக்கிறேன் அப்படின்னு லூக்கா 23:46 சொல்றாரு. என் ஆவியை உம்மிடத்தில் ஒப்பு கொடுக்கிறேன் அப்படின்னு சொல்லி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஆவியை ஆண்டவரிடத்தில், பிதாவிடத்தில் ஒப்பு கொடுக்கிறவரா காணப்படுகிறது. அப்படின்னா என்ன அர்த்தம்? ஆண்டவர் ஆவி தன்னை தந்த தேவனிடத்திற்கு போகணும் அப்படின்றதுனால ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மரிக்க போறாரு. இந்த பாவங்களுக்காக, நம்முடைய உலகத்தின் பாவங்களை சுமந்து தீர்த்து அவர் மரிக்கிறாரு சிலுவையில. அந்த நேரத்துல ஆவியை ஆண்டவருடைய சமூகத்துல, பிதாவிடத்துல அவர் ஒப்பு கொடுக்கிறாரு. இதுல என்ன பலி நிறைவேற்றப்பட்டது அப்படின்னு நம்ம பார்க்கும்போது, ஆவியை ஆண்டவருடைய சமூகத்துல ஆண்டவர் ஒப்பு கொடுத்துட்டாரு அப்படின்றத நம்ம பார்க்கிறோம். அப்போ அவருடைய சரீரமானது இருக்குது. ஆவியை ஒப்பு கொடுத்துட்டாரு, அவருடைய சரீரம் இருக்குது. இந்த சரீரம் யாருக்காக? சரீரம் திருச்சபைக்காக. இந்த சரீரத்தை திருச்சபைக்காக, என்னுடைய சரீரம், ஆண்டவருடைய சரீரம் திருச்சபைக்கு அடையாளமாக காணப்படுகிறது. இது எந்த பலிக்கு அடையாளம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, லேவியராகமம் 2ஆம் அதிகாரத்துல போஜன பலி அப்படின்ற ஒரு பலியை குறித்து நம்ம வாசிக்கலாம். இந்த போஜன பலியும் வான பலியும், எந்த பலி செலுத்தினாலும் இந்த போஜன பலியும் வான பலியும் செலுத்தணும் அப்படின்றத நம்ம பார்க்கிறோம். இதுல புளிப்பில்லாத அதிரசங்கள், புளிப்பில்லாத அடைகளை அவங்க என்ன செய்யணும்? மெல்லிய மாவினால, புளிப்பில்லாத மாவில அவங்க செய்து கொண்டு போனோம் அப்படின்றத நம்ம வாசிக்கிறோம். இந்த போஜன பலியில அது அந்த எண்ணெயை வார்த்து அவங்க என்ன செய்யணும்? பலிபீடத்துல வைக்கணும் அப்படின்றத நம்ம பார்க்கிறோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஆவியை ஆண்டவருடைய சமூகத்துல ஒப்பு கொடுக்கிறாரு, பிதாவிடத்துல ஒப்பு கொடுக்கிறாரு, சரீரத்தை திருச்சபைக்காக கொடுக்கிறாரு. இந்த போஜன பலிக்கு இது அடையாளமா இருக்கிறது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மத்தேயு 26ஆம் அதிகாரத்துல சொல்கிறாரு, என்னுடைய சரீரம் அப்படின்னு சொல்லி அவர் அப்பத்தை பிட்டு சீஷர்களுக்கு அந்த பஸ்காவை ஆசரிக்கும் போது சொல்றாரு, இது என்னுடைய சரீரமா இருக்கிறது, என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் அப்படின்னு சொல்லி அந்த சரீரத்தின் அடையாளமா கொடுக்குறாரு. நம்ம எடுக்கிற திருவிருந்துலையும் நம்ம அப்பத்தை ஆண்டவருடைய சரீரத்துக்கு அடையாளமாக தான் நம்ம எடுக்கிறோம். அந்த போஜன பலிக்கு அடையாளமா நம்ம அதை எடுக்கிறவரா காணப்படுகிறோம். இந்த போஜன பலியும் வான பலியும் நமக்காக வார்க்கப்பட்டது. இந்த திருச்சபையில நம்ம திருவிருந்து எடுக்கும்போது போஜன பலி, வான பலி, சரீரத்தையும் இரத்தத்தையும் நம்ம என்ன செய்யறோம்? உட்கொள்கிறவர்களா காணப்படுகிறோம். இந்த இரத்தத்தின் வல்லமையினாலும் ஆண்டவருடைய சரீரத்தினாலும் நமக்கு மீட்பு உண்டாயிருக்குது. நான் ஆண்டவரிடத்துல இன்னும் கிட்டி செய்கிறவர்களா காணப்படுகிறேன் அப்படின்ற ஒரு நிச்சயத்துக்குரியவர்களா நம்ம அந்த பலியை நம்ம எடுத்துக்கொள்ளணும். திருவிருந்துல நம்ம இணைந்து கொள்ளணும், திருவிருந்துல நம்ம ஐக்கியப்படணும் அப்படின்றத நம்ம நினைவு கூற கடனாளிகளா இருக்கிறோம். நிறைய நேரத்துல நம்ம ஏதோ ஒரு சடங்காச்சாரமா எல்லாரும் எடுக்கிறோம், நானும் எடுக்கிறேன், நான் திடப்படுத்தல் படிச்சிருக்கேன், நான் திருவிருந்துக்கு நான் தகுதி உள்ளவளா இருக்கிறேன், அதனால நான் எடுக்கிறேன் அப்படின்ற காரணத்துக்காக நம்ம எடுக்கக்கூடாது. ஆண்டவருடைய சரீரத்தையும் இரத்தத்தையும் நம்ம உட்கொள்ளும் போது நம்ம அவருக்கு இன்னும் அதிகமா அவரோட ஐக்கியப்படுகிறவர்களா காணப்படணும். அதுக்கு அடையாளமாக தான் நம்ம இருக்கணும். ஆண்டவர் சொல்றாரு, நானே ஜீவ அப்பம் நானே அப்படின்னு சொல்றாரு. நான் வானத்திலிருந்து இறங்கின ஜீவ அப்பம், வானத்திலிருந்து இறங்கின அப்பம் அப்படின்னு சொல்றாரு. இந்த சரீரத்தை நீங்க என்ன செய்யுங்க? இந்த ஆலயத்தை எடுத்து போடுங்க, நான் 3 நாளைக்குள்ள எழுப்பு அப்படின்னு சொல்லி தன் சரீரமாகிய ஆலயத்தை குறித்து பேசினாரு. இப்போ நம்முடைய சரீரமாகிய ஆலயத்துல ஆண்டவர் இருக்கிறாரா? அவருடைய சரீரத்தை இந்த சபைக்காக, திருச்சபைக்காக ஆண்டவர் கொடுத்தாரு. போஜன பலியாக அவர் வார்க்கப்பட்டார் அப்படின்றத நம்ம பார்க்கிறோம். இந்த சரீரமாகிய திருச்சபையில நம்முடைய பங்களிப்பு என்ன? ஆண்டவருடைய திருச்சபையில நம்முடைய பங்களிப்பு என்ன? ஆண்டவருக்காக நம்ம என்ன காரியங்களை செய்கிறோம்? ஒருவேளை ஆண்டவருக்காக நான் எந்த காரியத்தை நான் செய்யலை அப்படின்னா, இந்த நாட்கள்ல, இந்த நாள்ல நீங்க ஒரு தீர்மானம் எடுக்கிறவர்களா காணப்படுங்க. ஒவ்வொரு திருவிருந்துக்கும் போகும்போது நான் இன்னும் ஆண்டவருக்குள்ள ஐக்கியப்படுகிறவளா நான் காணப்படுவேன், ஆண்டவருக்குரிய காரியங்கள் எல்லாம் நான் செயல்படுகிறவளா காணப்படுவேன், ஆண்டவருக்காக ஏதாவது செய்கிறதா காணப்படுவேன். ஆண்டவர் சர்வ லோகத்தின் பாவத்தையும் சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டியா சிலுவையில ஒவ்வொரு பலிகளாக நிறைவேற்றினாரு. நியாய
பிரமாணத்தை நிறைவேற்றினதுனால, ஒரே தினம் பலியிடப்பட்டதுனால நம்ம பலிகளை செலுத்த வேண்டிய அவசியம் இல்லை. அவர் நம்மேல் வந்த ஆக்கினைகளை எல்லாம் அவர் ஏற்றுக்கொண்டார் அப்படின்றத நம்ம பார்க்கிறோம். மெய்யாகவே அவர் நம்முடைய பாடுகளை ஏற்றுக்கொண்டு நம்முடைய துக்கங்களை சுமந்தார் அப்படின்றத நம்ம பார்க்கிறோம். நம்முடைய துக்கங்களை சுமந்து கொண்ட ஆண்டவர், நம்முடைய பாடுகளை ஏற்றுக்கொண்ட ஆண்டவர், நம்முடைய பாவங்களை நிவர்த்தி செய்த ஆண்டவருக்காக நம்ம என்ன செய்ய போறோம் அப்படின்றத குறித்து நம்ம தியானிக்க நம்ம அழைக்கப்படுகிறோம். ஆண்டவராகிய சரீரத்தை ஆண்டவர் நமக்காக கொடுத்தாரு. ஒவ்வொரு சொட்டு ரத்தம் கூட அவருடைய உடம்புல இல்லாதபடிக்கு எல்லாவற்றையும் நமக்காக வழித்தாரு. எல்லாவற்றையும் நமக்காக கொடுத்த தேவனுக்காக நம்ம என்ன கொடுக்க போறோம் அப்படின்றதுதான் இந்த நாள்ல நம்ம தியானிக்க அழைக்கப்படுகிறோம். ஆண்டவருக்காக நான் ஏதாவது செய்யணும். என்னால வெளியே போய் ஆண்டவருக்காக சுவிசேஷத்தை அறிவிக்க முடியாது, என்னால மற்றவங்களுக்கு எந்த காரியத்தை செய்ய முடியாது அப்படின்னா, உங்களால எந்த காரியத்தின் மூலமாக ஆண்டவருக்காக, ஆண்டவருடைய சுவிசேஷத்திற்காக, ஆண்டவருடைய நாம மகிமைக்காக, ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படும்படியாக உங்களால என்ன காரியம் செய்ய முடியும்? ஜெபிக்க முடியுமா? ஆண்டவருக்காக கொடுக்க முடியுமா? ஆண்டவருக்காக செயலாற்ற முடியுமா? மற்றவர்களுக்கு ஒருவேளை பேசி அவங்களுக்கு ஆறுதல் அளிக்க முடியுமா? எப்படிப்பட்ட காரியமா இருந்தாலும் ஆண்டவருடைய நாம மகிமைக்காக ஏதாவது ஒரு காரியத்தை நீங்க செய்கிறவர்களா காணப்படணும். நிறைய நேரத்துல நம்ம என்ன செய்வோம் அப்படின்னா, திருவிருந்திலே நம்ம பங்கு கொள்கிறவர்களா காணப்படுவோம். ஆனா வேற இடத்துல உள்ள நிறைய காரியங்களை நம்ம உட்கொள்கிறவர்களா நம்ம காணப்படுவோம். அது ஆண்டவருக்கு பிரியமில்லாத காரியமா காணப்படுகிறது. அநேக நேரங்களில் நம்ம அதிகமான பாவங்களை செய்து கொண்டு திருவிருந்துல நம்ம துணிக்கிறோமா, நம்ம பங்கு பெறுகிறவர்களா நம்ம காணப்படுகிறோம். அது ஆண்டவர் என்ன சொல்றாரு? சாபத்துக்கு அடையாளமாய், நம்முடைய குடும்பங்களுக்கு அது சாபமாய் காணப்படலாம். ஆனா இந்த காரியங்களை எல்லாம் ஆண்டவருடைய சமூகத்துல நான் அறிக்கையிட்டு, ஆண்டவருக்காக மாத்திரம் நான் வாழுவேன், இந்த உலகத்துல ஆண்டவருக்காக வாழ்ந்தா நான் உலகத்துல வேற எந்த வேலையும் செய்யக்கூடாதா அப்படின்றது கிடையாது. இந்த உலகத்தில் உள்ள வேலைகளை நம்ம செய்யும் போதும் ஆண்டவருடைய நாம மகிமைக்காக எல்லா காரியங்களையும் நம்ம செய்ய முடியும். ஆண்டவர் நமக்கு தந்த வேத வசனங்களை, கட்டளைகளை நம்ம கை கொள்ளும் போது, அவருக்கு பிரியமானவர்களாய் வாழும்போது அவருடைய ஏக்கங்களையும் விருப்பங்களையும் நம்ம நிறைவேற்றுகிறவர்களா நம்ம காணப்படுகிறோம். இந்த நாள்ல ஆண்டவர் நமக்காக பலியானார். சிலுவையில பலியாகி நமக்கு பாவ மீட்பை உண்டு பண்ணினார். இந்த பாவ மன்னிப்பு நிச்சயத்தை நம்ம பெற்றுக்கொள்வதற்காக நம்ம ஜெபிக்கலாமா? நீங்க அதிகமாய் நேசிக்கிறீங்களா அன்பின் கர்த்தாவே? ஆண்டவரே, உங்களுடைய ஆவியை ஆண்டவரே பிதாவிடத்தில் ஒப்பு கொடுத்து விட்டு, ஆண்டவரே சரீரத்தை எங்களுக்காக நீங்க கொடுத்திருக்கீங்க, எங்களுடைய திருச்சபைக்காக, இந்த உலகத்துக்காக நீங்க கொடுத்திருக்கீங்க, போஜன பலியாக நீங்க வார்க்கப்பட்டிருக்கீங்க அப்படின்றத நாங்க பார்த்தோம் தகப்பனே. இந்த நாளில ஆண்டவரே நாங்கள் கற்றுக்கொண்ட ஆண்டவரே இந்த காரியத்தின் மூலமாக, ஆண்டவரே இந்த சிலுவையில நீர் நிறைவேற்றின பலிகளின் மூலமாக நீர் எங்களுக்கு மீட்பை தந்திருக்கீங்க அப்படின்றத நாங்க விசுவாசிக்கிறோம். அந்த மீட்பை நாங்க முழுவதுமாய் சுதந்திரித்துக் கொள்வதற்கு எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவரே, உங்களுடைய திருவிருந்துல நாங்க இனிமேல் ஐக்கியப்படும் போது ஆண்டவரே ஒவ்வொரு நாளும் நாங்க ஆண்டவரே உமக்குள்ள நெருங்குகிறவர்களாக, உம்மோடு அதிகமாய் ஐக்கியம் உள்ளவர்களாக எங்களை மாற்றுங்க. நாங்க உமக்குள்ள நெருங்கி வரும்போது எங்களுடைய பாவங்கள் மன்னிக்கப்படும், நாங்கள் பரிசுத்தம் உள்ளவர்களாய் மாறுவோம் அப்படின்றத நாங்க விசுவாசிக்கிறோம். அப்படிப்பட்டதான ஆண்டவரே காலத்தை எங்களுக்கு தாங்க ஆண்டவரே. இந்த லெந்து நாட்கள்ல மாத்திரம் அல்ல தகப்பனே, என்று எங்கள் வாழ்நாள் முழுவதிலும் நாங்க உமக்குள்ள ஐக்கியம் உள்ளவர்களாக, உம்முடைய அன்பிலே நிலைத்திருக்கிறவர்களாக, நாங்க என்னென்ன நாட்கள்ல ஆண்டவரே நாங்க திருவிருந்துல ஆண்டவரே பங்கு கொள்கிறோமோ, எனக்காய் தேவன் சிலுவையில அடிக்கப்பட்டார், என்னுடைய பாவங்களுக்காக நொறுக்கப்பட்டார் என்கிறதை அந்த உணர்வுள்ள இருதயத்தோடு அதை உட்கொள்ளவும், ஆண்டவரே உம்மிடத்துல நெருங்கவும், உமக்காக ஆத்தும ஆதாயம் செய்யவும் எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். நீங்க எங்களோடு கூட இருந்து நீங்க வழி நடத்தும்படியாக நாங்க ஜெபிக்கிறோம். கிருபைக்காக நாங்க கெஞ்சிரோம், இரக்கத்துக்காக கெஞ்சிரோம். எங்களால் அது முடியாது, நீங்க எங்களுக்கு செயலாற்ற வேண்டுமாறு ஜெபிக்கிறோம். எங்களை தாழ்த்துகிறோம். நீர் பெருக நாங்கள் சிறுக. ஆண்டவரே துதிகன மகிமை எல்லாவற்றையும் உமக்கு செலுத்தி ஜெபிக்கிறோம். இயேசுவின் மூலம் ஜெபம் கேளு நல்ல பிதாவே, ஆமீன். தேவன் தாமே ஆசீர்வதிப்பாராக.